காரைக்காலில் கடல் நீரில் ஐஸ் கட்டி தயாரிக்கும் இயந்திரத்தின் செயல்பாடு விளக்க நிகழ்ச்சியில் ஏராளமான மீனவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் கடல் நீரில் ஐஸ் கட்டிகள் தயாரிக்கும் புதிய இயந்திரத்தின் செயல்பாடு விளக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. மீன்பிடிக்க கடலுக்கு செல்லும் மீனவர்கள் ஏராளமான ஐஸ் கட்டிகளை எடுத்துச் சென்று வருகின்றனர். ஐஸ் கட்டிகள் கரைவதற்கு முன்னர் மீன்பிடித்து பாதுகாக்க வேண்டும். ஆனால் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட இயந்திரத்தின் மூலம் 1 மணி நேரத்தில் சுமார் 4 முதல் 5 ஐஸ் கட்டிகளை தயார் செய்ய முடியும் என்றும் தெரிவித்த தனியார் நிறுவன அதிகாரி, இதில் வைக்கப்படும் ஐஸ் கட்டி 0 டிகிரி சென்டிகிரேட்டிலும் உருவாக்கப்படும் ஐஸ் கட்டிகள் -4 டிகிரி சென்டிகிரேட் நிலையில் இருக்கும் என்றும் கூறினார். இந்த மிஷின் போட்ல பொறுத்தனா கரையில இருந்து 10 டன் 15 டன் ஐஸ் எடுத்து கடலுக்கு போக வேண்டிய தேவை இருக்காது. மீன் எப்ப பிடிக்கிறாங்களோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அளவுக்கு ஐஸ் தயார் பண்ணா போதும். இந்த ஐஸோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, இது -4 டிகிரி டெம்பரேச்சர்ல இருக்கும். நார்மல் ஐஸ் 0 டிகிரி டெம்பரேச்சர்ல இருக்கும். இது -4ல இருக்கும். -4ன்றதுனால மீனை ரொம்ப குயிக்கா கூல் பண்ணிடுவாங்க. ஐஸ் நல்லா தெரியுது. இன்னும் ஓட விட்டாலும் நல்லா தெரியும். 1 மணி நேரத்துக்கு 5 கட்டி தயாராகும்னு சொல்றீங்க. அந்த 5 கட்டிக்கும் எங்களுக்கு புதுசா இருக்கும். எங்களுக்கு அதெல்லாம் பத்தி எங்களுக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு இந்த மிஷினை ஒரு போட்ல ஏற்றி ஓட விட்டீங்கன்னா எங்களுக்கு அதை பத்தி தெரியும். எங்களுக்கு இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை துணை இயக்குநர் இளைய பெருமாள், தனியார் நிறுவன அதிகாரிகள் என ஏராளமானோர் பங்கேற்றனர்.